ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருப்பாகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கந்த சஷ்டி விரதத்தப்ப இந்த ஸ்வீட் செஞ்சு நீங்கள் முருகனை வழிபடுங்க. முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைனா மாவு சீக்கிரம் கருகிடும். மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. டோட்டலாக 2 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பால் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கப் பாலையும் சேர்த்துட்டு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் காய வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு நாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா சீக்கிரம் கட்டி பட்டுடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வருது பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். பசை மாதிரி நல்லா பிசு பிசுன்னு வருது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதம் வந்ததும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா பசை மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாயிடுச்சு. சுகர் சேர்த்ததும் மாவு நல்லா லூஸ் ஆகி வரும் பாருங்கள். சுகர் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அரை கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நெய்யை ஒரேடியாக சேர்க்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றின நெய் நல்லா உள்ளே இழுத்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பேனில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடியாகி வருது. நம்ம ஊற்றின நெய் உள்ளே இழுத்து மறுபடியும் நெய் லைட்டாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முருகருக்கு பிரசாதமாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு வழிபடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற நெய்யெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நெய்யெல்லாம் வெளியில் வருது. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் குங்குமப்பூவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.